எல்லோருக்கும் வணக்கம். நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். அடுப்புக்கு வலதுபுறத்தில் பெண்கள் கைகளால் தினமும் பணத்தை இது மாதிரி போடுங்கள். பணம் சேருவதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு தலைப்பு வச்சுருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இப்போது நான் இதுக்கு ஒரு சொம்பு ஓகேங்களா, செம்பிலான சொம்பு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்லேயும் செம்பிலான சொம்பு இருந்தால் ரொம்ப 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 நல்லது. அது இல்லாத பட்சத்தில் பித்தளை சொம்பு எடுத்துக்கலாம். அதுவும் இல்லைம்மா எங்கிட்டன்றவங்க அதுவும் கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கலாம். இல்லைனா மண்ணிலான குடுவை இருக்குது இல்லைங்களா, சின்னதாக ஒரு பானை மாதிரி விற்கிது. இப்போது நம்மளுக்கு இதெல்லாம் இப்போ சுலபமாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வாங்கிட்டு வந்தோம். இதை மாதிரி செய்யுங்க. மிக மிக நம்பிக்கையோட, எவ்வளோ நம்பிக்கை நம்ம வைக்கிறோமோ அவ்வளோ நம்பிக்கையோடு அதை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மக்கிட்ட பணம் சேருவதை கண்கூடாக பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளில் பன்னீர் விட்டு கலந்து கொஞ்சம் அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சொம்பு நிறைய மஞ்சளை நல்லா மங்களகரமாக மஞ்சளை பூசுவோம். ஃபஸ்ட்டு இது பூசும் பொழுதே நீங்கள் குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக செய்யுங்க. ஏன்னா பணம் சேர்றதுக்கான ஒரு வழிபாடுன்னு கூட வச்சுக்கோங்க இது பேர். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மகாலட்சுமியை எந்த அளவுக்கு நம்ம அவங்கள ஆகர்ஷணம் பண்ணுறோமோ, ஆவர்தனம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து வீண் விரைய செலவு வராமல் இருக்கணும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்களா? பணம் சேர்க்குறோமா, ஆனால் ஏதாவது ஒரு செலவுக்குன்னு போயிடுது. அதுக்கு வேணும் இதுக்கு வேணும், தேவையில்லாத வண்டி செலவு, ஏதோ ஒரு செலவுன்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி போயிடுது. அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி இதை மாதிரி நீங்கள் இந்த செஞ்சு வச்சுட்டு அதிலிருந்து சேமிப்பை எடுத்து ஒரு இடத்துல நீங்கள் சேமிக்கணும். இதில் நீங்கள் போட்டுக்கிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பணம் சேருவதை நன்றாக நீங்கள் உணரலாம். அதுவும் பெண்கள் கையில் குளித்து முடிச்சுட்டு காலைல வந்தோடனே நீங்கள் சமையல் அறையில், அம்மா நான் சில நேரம் காலையில் குளிக்க முடியாதுமா, நான் லஞ்சு சாப்பாடு செய்யணும் பிள்ளைங்களுக்கு, என் கணவருக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பணுன்றவங்க, என்னால் அது செய்ய முடியாதுன்றவங்க பரவாயில்ல, முகம் கை கால் கழுவிட்டு மஞ்சள் தண்ணி நல்லா குளிர தெளிச்சுக்கிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பல்ல தொலைக்கிடுங்க. அதுக்கப்புறம் முகம் கை கால் கழுவுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி தளர தெளிச்சுட்டு கையை கூட மஞ்சள் கொஞ்சம் போட்டு கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் காசு உங்களால் எவ்வளோ ரூபா அதில் போட முடியுமோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி அது உள்ள நிறைய பொருட்கள் சேர்க்கணும். அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை போட நிச்சயமாக சொல்கிறேங்க, பணம் எப்படி சொல்கிறது, செல்வம் உயரும், வருமானம் ரெட்டிப்பாகும். அதுவும் எங்கே வச்சு இதை சேமிக்கணும். நான் இப்போ உங்களுக்கு சிகப்பு துணி போட்டு இப்போ நான் தரையில் வச்சுருந்தேன். அதுக்காகவே இப்போ அந்த தட்டை நான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா தரையில் வைக்காமல் ஒரு தட்டோ ஒரு மனையோ சின்னதாக, இப்போ மனை எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குதுப்பா. 30 ரூபாய்க்கு சின்ன மனை விற்கிது. இந்த தட்டுலாம் ஒரு 30 ரூபா 45 ரூபா அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயோ வாங்கினது. அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. தரையில் வைக்காமல் அதை நம்ம மகாலட்சுமியாகவே பாவிக்கணும். அந்த பாத்திரத்தை செம்பு பாத்திரமாக இருந்தால், இப்போ எப்படி செம்பு தங்கத்தோடு சேருதோ வேறு எந்த உலோகமும் தங்கத்தோடு சேராது இல்லைங்களா? அதனால் செம்பு பாத்திரம் ஒரு சொம்பு கூட வாங்கிக்கோங்களேன். செம்பிலான சின்ன சொம்பு கூட வாங்கிக்கோங்க. வாங்கி அதில் நீங்கள் இதை மாதிரி சேமிச்சுக்கிட்டு வரும்பொழுது அதில் இப்போ நம்ம சேமிக்கிறோன்ற அந்த ₹1, ஒரு நாளைக்கு ₹1 மாதம் 30 ரூபாய் ஆகலையா, ஒரு நாளைக்கு 10 ரூபான்றது மாதம் 300 ரூபாய் ஆகலையா, அந்த மாதிரி விஷயந்தான் இது. மகாலட்சுமியை நினச்சி இதை நம்ம செய்ய போகிறோம். இதை செய்யும் பொழுதே என்ன சொல்லணும்னா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி துணை என்ற வார்த்தை உச்சரிப்பு என்பது நமது நாவிலிருந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை நான் குளிக்காமல் சொல்லலாமாம்னா தாராளமாக சொல்லலாம். ஆனால் இது செய்கிற அன்னைக்கு மட்டும் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இதை நீங்கள் செய்யுங்க. அந்த நெய் தீபத்தை இப்போ நான் ஏற்கனவே ஒரு பரிகாரத்துக்காக ஏற்றின நெய் தீபம் அந்த நெய்யோட அந்த திரியோடு இருக்குதுமா, அதை அங்கே வச்சு ஏற்றலாமா? தாராளமாக ஏற்றலாம்ப்பா, எந்த தவறும் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலனா அது நான் இன்னும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சரி, அந்த நெய் தீபம் ஏற்றிடுறோமா. அடுத்தது இப்போ நான் வீடியோவில் காட்டுறது என்னென்னா துளசி. இந்த துளசி எங்கெல்லாம் இருக்குதோ அந்த துளசியோட மனமாகப்பட்டது பணத்தை நன்றாக ஈர்க்கும்.
அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? தொழில் பெருகும், தொழில் வருமானம் பெருகும், சம்பளம் ரெட்டிப்பாகும். நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அதுக்கு நல்ல ஒரு அபிவிருத்தி காமிக்கும். இப்போ நம்ம துளசியை அதில் போட்டுட்டோம். இப்போ போடும்பொழுது அப்போ துளசினாலே அந்த இடத்துல மகாவிஷ்ணு வந்து உட்காந்துடுறாரு, பெருமாள் வந்து உட்காந்துடுறாரு. அடுத்து பெருமாள் வந்து உட்காந்தாலே மகாலட்சுமி தாயார் அவருடைய மார்பிளே இருக்கிறாங்க. அடுத்தது பச்சை கற்பூரத்தை போட்டுடணும். முதல்ல துளசியை போடுறோம், அடுத்து பச்சை கற்பூரம். இது எங்கம்மா வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் அடுப்புக்கு வலதுபுறத்தில். நம்ம கல்லுப்புலாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா வலதுபுறத்தில், அதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் கூட பரவாயில்லப்பா. இந்த மாதிரி செம்பு சொம்பில் வச்சு நீங்கள் இப்போ நான் காட்டுறேன் இல்லைங்களா, எல்லாமே பித்தளை காயினா காமிக்கிறேன் உங்களுக்கு நான், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யணும். இந்த மாதிரி காயினை ஒரு நாளைக்கு ஒரு காயின் போடுங்க. ஏன்னா ஒரு 10 ரூபா காயின் ஒரு நாளைக்கு ஒன்று போட்டாலே அது வேறு லெவலில் சேரும். அதே இல்லைன்னா இன்றைக்கி நான் 100 ரூபா போடணும், இன்றைக்கி நான் 200 ரூபா அதில் போடணும் அப்படின்னு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காசை என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அம்மா நீங்கள் வந்து பெருமாள் போட்டு அந்த பெருமாள்னா அந்த துளசியை நம்ம போட்டு செய்கிறோமே, இந்த துளசி காஞ்சிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா மங்களகரமாக நம்ம செய்யணும். எந்த விஷயமுமே மங்களகரம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பண அபிவிருத்தி என்பது அதிகம் காட்டும். நம்மளுக்கு எப்படி சொல்கிறது, யாராலும் நம்மளுக்கு பண வரவை தடுக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயமுமே மங்களகரமாக செய்யும்போது அதுக்கு மேலே குங்குமம் வச்சேன். அந்த குங்குமம் வந்து தாழம்பூ மனம் வீசும், தாழம்பூ குங்குமம் அது. அந்த குங்குமத்தை அது மேலே வச்சுட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 1 ரூபா நாணயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்றைக்குமா இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி இரவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்றைக்கு உங்களுக்கு விருப்பப்படுதோ காலையில் எழுந்த உடனே இதை நான் செஞ்சு வைக்கிறேன், காலையிலேருந்து நான் போடுறேன், நாளையிலேருந்து நான் சேர்க்க போகிறேன் அப்படின்றவங்க நாளையிலேருந்து சேருங்க, இல்லை புதன்கிழமை சேருங்க. உங்களுடைய விருப்பம்தான். உங்களுக்கு என்றைக்கு நாள் சரின்னு படுதோ அன்றைக்கி சேருங்க. இதுக்கு நாள் கிழமை அதெல்லாம் கிடையாது. இல்லை சனிக்கிழமை சேர்த்தா எப்பவுமே பொருள் சேர்க்கை உண்டாகும்னு சொல்லுவாங்க. இல்லை சனிக்கிழமையில் கூட இதை ஆரம்பிங்க. இதை செஞ்சு இதில் சேரும் போது பணம் நம்ம ரூபா நோட்டை கூட போட்டு சேமிச்சு ஒரு நாளைக்கு எழுந்த உடனே இன்றைக்கி நான் சேர்க்கணும்னு நினைக்கிறப்ப, ஏன்னா இந்த காசு வந்து எந்த செலவும் வீண் வரைய செலவு வராது, அதனால் சொல்கிறேன். இதில் நான் இப்போ 100 ரூபாய் நோட்டை போட்டிருக்கேன். அடுத்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, மறுநாள் எடுத்து அதுக்குன்னு ஒரு பாக்ஸு பணம் வைக்கிற டப்பான்னு வச்சுருப்பீங்க இல்லையா, அது உள்ள இந்த பணம் எல்லாம் அதில் போட்டு வைங்க. திருப்பி புதுசாக கொஞ்சம் துளசியை போடுங்க. ஒரு கற்பூரம் இருக்கிற கற்பூரம் கரையாமல் இருந்தால் அந்த கற்பூரத்துக்கு மேலேயே திருப்பியும் அன்னைக்கு 5 ரூபா காயின் என்னென்ன உங்ககிட்ட காசு சேருதோ அதில் அந்த வலதுபுறம் சேர்த்து வச்சு பாருங்கள். செம்பு சொம்பில், அதுலேயும் செம்பு சொம்பு என்பது ஐதீகம் நிறைந்தது. அந்த செம்பு பாத்திரத்தில் தான் நம்மளுக்கு பெருமாள் கோயிலில் தீர்த்தம் கொடுப்பாங்க. அதனால் செம்பு சொம்பு போட்டு அதில் நீங்கள் பணத்தை சேமிக்கும் பொழுது பண வரவு நன்றாக இருக்கும். நீங்களே நினச்சா கூட அதை தடுக்க முடியாது. அந்த மாதிரி நம்மளுக்கு தொழில் வளம் பெருகும். சொல்லும் போதே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பார்த்த கண்ணுக்கு பழுது இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமாக இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இது. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.